அக்கரைப்பற்று மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேச மக்களின் நீண்டகால தேவையாக இருந்த கண் மருத்துவ சேவைகள் மற்றும் கண் சத்திர சிகிச்சைகள் தற்போது அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் தங்குவதற்கு ஒரு சிறந்த மற்றும் சொகுசான இடத்தை தேடுகிறீர்களா? மட்டக்களப்பின் சொகுசான தங்குமிடம் ஏசி மற்றும் நான் ஏசி என உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய நேர்த்தியான அறைகள் இங்கே. இலக்கம் 534 திருகோணமலை வீதி, மட்டக்களப்பு என்ற பிரதான இடத்தில் அமைந்திருப்பதால் போக்குவரத்துக்கு மிகவும் இலகு. இன்றே உங்கள் அறைகளை முன்பதிவு செய்யுங்கள். அழையுங்கள் திரையில் காணும் இலக்கத்திற்கு. அக்கரைப்பற்று வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கண் நோய் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஜிஹான் தெனுவர தலைமையிலான மருத்துவ குழுவினர் புதன்கிழமை 4ஆம் தேதி 5 நோயாளர்களுக்கு வெற்றிகரமாக முதற்கட்ட சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டனர். தற்போது அவ்வைத்தியசாலையில் நிலவும் உட்கட்டமைப்பு மற்றும் வளப்பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு நோயாளர்களின் நலன் கருதி அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூட வசதிகளை பயன்படுத்தி இந்த சத்திர சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டன. இனி முழுமையான கண் பரிசோதனைகள், கண்புரை அறுவை சிகிச்சைகள், பார்வை குறைபாடுகளுக்கான பரிசோதனைகள் என கண் நோய் தொடர்பான மேலும் பல சேவைகளை பொதுமக்கள் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையிலேயே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வைத்தியசாலையில் நவீன வசதிகளுடன் கூடிய கண் மருத்துவ பிரிவை முழுமையாக செயற்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வருகின்றது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் AP மசூத்தின் முயற்சியின் பலனாக இந்த சேவை நடைமுறைக்கு வந்துள்ளது. வைத்திய அத்தியட்சகரின் இந்த முயற்சியினால் பொத்துவில், திருக்கோவில், ஆலையடிவேம்பு, அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இதன் மூலம் நன்மையடைய உள்ளனர். கடந்த காலங்களில் கண் நோய் தொடர்பான சிகிச்சைகளுக்காக கல்முனை மற்றும் மட்டக்களப்பு போன்ற தூர பிரதேசங்களுக்கு சென்று வந்த நோயாளர்கள் உட்பட இப்பகுதி மக்கள் வைத்திய அத்தியட்சகர் AP மசூத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.